வெல்கம் டு எம்எஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்களோட விஜி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம் இது மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம உடம்புலையும், அதாவது எஸ்பெஷலி கேர்ள்ஸ், ஸோ மந்த்லி சைக்கிள்ஸ், பீரியட்ஸ், மாதவிடாய் இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மாதவிடாய் அப்படின்றது கேர்ள்ஸ்க்கான இருக்கிற சூப்பர் பவர் இல்லையா? ஸோ லாஸ்ட் டைம் ஒரு கேம்புக்கு போயிருந்தோம். கேம்புக்கு போயிருந்தபோது அங்க ஒரு நிறைய பசங்கள்லாம் வந்து ஒரு 10% ஆஃப் பீப்புள் தான் வந்து ரெகுலர் சைக்கிள்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுலயும் அவங்க வந்து சைக்கிள்ஸ் வராம இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா சைக்கிள்ஸ் வந்து அவங்க ஒரு ப்ராப்ளமா பாக்குறாங்க, பீரியட்ஸ் வந்து அவங்க ஒரு ப்ராப்ளமா பாக்குறாங்க. ஏன்னா நிறைய வலி இருக்கு, எல்லாத்திட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியல, நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, எங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணுமே தவிர அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸா நம்ம எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் கிஃப்ட்ன்னு நீங்க நினைக்க ஆரம்பிங்க. ஓகே, அது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. நம்ம உடம்பு வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான சைன் தான் நம்மளோட மாதவிடாய். ஓகேவா? ஸோ இந்த மாதவிடாய் அப்ப நம்ம உடம்புல என்ன நடக்குது? ஒரு மரம் வந்து எப்படி அழகா அதோட காலத்துல வந்து இலைகள்லாம் உதிர்ந்து எப்படி புது இலைகள் வருதோ அதே மாதிரிதான் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் ரெகுலரா உங்களுக்கு ஒர்க் பண்ணாதான் நமக்கு சைக்கிள்ஸ் ப்ராப்பரா வரும். இன்னொன்று வந்து நேச்சராகவே நம்மளோட உடம்பு வந்து தன்னை தானே சுத்தம் பண்ணிக்குது. ஸோ அப்படி சுத்தம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ரீஸ்டார்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்கான டைம் கிடையாது. நம்ம கையில வச்சிருக்க ஒரு விஷயத்த எடுத்துக்கலாமே, நம்மளோட மொபைல். ஓகே, ஸோ அந்த மொபைல் வந்து எப்பயாவது ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும், படபடுத்து போயிடுவோம். ஐயோ என்ன பண்றது, என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? சரி, ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ண உடனே மொபைல் ஒர்க் ஆயிடுச்சு செஞ்சிச்சுன்னா நம்ம எப்படி ரிலாக்ஸா கூலா ஃபீல் பண்றோம்? இதேதான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்க ஒரு விஷயம் மாதவிடாய். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க பாடி வந்து ரீஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஸோ நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ வந்து இது எவ்வளோ பெரிய நமக்கு நேச்சர் கொடுத்திருக்க கிஃப்ட். ஸோ இதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்ல வருத்தப்படுறீங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.